ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2024ஆம் ஆண்டு குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசியான கடக ராசியை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கடகராசி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6ஆம் அதிபதியும் அவர் தான், 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதியும் அவர் தான். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ லாபஸ்தானத்தில் உட்காந்து வக்ரம் அடைகிறாரு. இது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில இருந்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரையும் மொத்தத்துக்கு 116 நாட்கள் குரு வக்ரகதியில் இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் மிக மிக சூப்பரான பலன்கள், நற்பலன்கள் அதிகமாக நடக்க போகுது அப்படின்னு பொதுவாக சொல்லலாம். ஏன்னா பொதுவாக கடகராசிக்கு 6ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் அடையும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் நற்பலன்கள் மட்டும்தான் நடக்கும். அதாவது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துல இருந்து இது வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு முடிஞ்ச வரைக்கும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் நான் காசு பணத்தை இழந்துட்டேன், குடும்பத்தை இழந்துட்டேன், வேலை வாய்ப்பை நான் இழந்துட்டேன், இப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு முக்கால்வாசி பேர் இதுதான் சொல்றீங்க. அப்படி இருக்கும்பொழுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவு நிலை அப்படிங்கிறது தான். அதாவது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரிவு நிலை. நான் ஒரு 3 வருஷமாக நானும் என்னுடைய மனைவியாக இருக்கட்டும் இல்லை கணவராக இருக்கட்டும் நாங்கள் பிரிஞ்சு தான் இருக்கோம், எங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு எப்போ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி பேர் இதை தான் கேட்குறீங்க. ஒரு சில நபரை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் கழுத்தை நெருக்கிது அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவாக சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த வக்ர பயிற்சியானது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு அப்படின்னு இருந்தாலும் இதன் பிறகு நீங்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அதிகமாகவே இருக்கு. இல்லை எங்களுடைய வழக்கு நிலுவையில் இருக்கு, கோர்ட்டில் வழக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 116 நாட்களுக்குள்ள நீங்க அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழல் ஏற்படும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தாரதோஷம் இருக்கு, 2வது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களா இருந்துச்சு அப்படின்னா அவங்க மட்டும்தான் விவாகரத்து பெற்று 2வது திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு தான் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிகமாகவே இருக்கு. இந்த கடன் பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கின காசை கொடுக்க முடியல, 3 வருஷமா நான் வாங்கின காசையும் கொடுக்க முடியல, கொடுத்த காசையும் என்னால் வாங்க முடியல அப்படின்னு நம்ம பல பேர் குழம்பிட்டே இருக்கீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பான முறையில் கொடுத்த காசையும் வாங்கிடலாம். சப்போஸ் உங்களால் நான் வாங்கியிருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் படிப்படியாக கடனை குறைக்கிறதுக்கு வழிவகுப்புகள் அதிகமாக உங்களுக்கு இருக்குது. இந்த கடனை படிப்படியாக நீங்கள் குறைச்சிடுவீங்க. அதே போல் நோய் நொடியாக இருக்கட்டும், அதாவது நோய் நொடி சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை அசிங்கம் அவமானமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெருசாக இனிமே கடகராசிக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பூர்வீக சொத்து பூர்வீக இடமான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ரபயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா உட்காந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சாதகமான முறையில் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதாவது இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சிங்க. கோபத்தை குறைச்சாவே கடகராசிக்காரங்க வெற்றி பெற்றுவீங்க. பொதுவாக 8ஆம் அதிபதி வக்ரம், 6ஆம் அதிபதி வக்ரம், இதை நீங்கள் சரியான டைமாக நீங்கள் பயன்படுத்திங்க, கோபத்தை குறைச்சிடுங்க, விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போனதா சரித்திரம் இல்லை. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது குறையிற ஸ்டேஜில் தான் நீங்கள் இருக்கிறீங்களே தவிர பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம். இதை விட பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த 116 நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அபூர்வமான பலன்கள் அதிகமாகவே நடக்க போகுது. திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம், தொழில் வளர்ச்சி, வேலையில் நல்ல மாற்றம், நான் வெளிநாடுக்கு போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பணத்தை கட்டிட்டு ஏமாந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் வெளிநாட்டு யோகம் இருந்துச்சுன்னா இந்த டைமில் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பான முறையில் அது படிப்புக்காக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்காக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக நான் வெளிநாடு போக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை பலன்கள் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பாரு, 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். இது எல்லாமே உங்களுக்கு அமைப்பு சிறப்பாக இருக்கு. உங்களுடைய இளைய சகோதரர்கள் சப்போர்ட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். முயற்சியில் அனைத்துமே வெற்றி பெறுவீங்க. தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க எல்லா பிரச்சனையுமே.
அதே போல குருவுடைய 7வது பார்வை உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதால, அதாவது திருமணமாகி பல ஆண்டுகளாகி இதுவரைக்கும் எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றவங்கள பொறுத்தவரைக்கும், இந்த 116 நாட்கள்ல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பான முறையில குழந்தை பாக்கியம் அபூர்வமா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில குழந்தைக்கு உங்களுக்கும் ஒரு நட்புறவு ஏற்படுறது, குழந்தைக்காக அதிகமா நீங்க விரய செலவு பண்றது, குழந்தைக்காக நல்லது கெட்டது பார்த்து பார்த்து செய்யக்கூடிய சூழ்நிலை அதிகமா இருக்கும். இந்த காலகட்டத்தில குழந்தைகளும் நீங்களும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படி சொல்றவங்கள பொறுத்தவரைக்கும், மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய காலகட்டங்கள் அதிகமாவே தான் இருக்கு. கடகராசியை பொறுத்தவரைக்கும் இனி பிரிவு நிலை அப்படிங்கிறது இல்ல. நான் மனைவியோட பிரிஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்கள பொறுத்தவரைக்கும், நான் குழந்தையும் நானும் பிரிஞ்சுட்டு இருக்குன்னு சொல்றவங்கள பொறுத்தவரைக்கும், மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த நாட்கள். அப்படி இருக்கும்பொழுது குலதெய்வத்துடைய அணுகுமுறை அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும். முன்னோர்களுடைய அருள், ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த பூர்வீக சொத்துல இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டத்தில முடிஞ்சிடும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதேபோல குருவுடைய 9வது பார்வை உங்க ராசிக்கு 7ஆம் இடத்த பார்க்குறாப்ல. ஏற்கனவே 5ஆம் இடத்த பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. கடகராசியை பொறுத்தவரைக்கும் காதல்ல இதுவரைக்கும் இழுபறியில இருந்த ஒரு சில நபர்களை பொறுத்தவரைக்கும் காதல் வெற்றி பெற்று பெற்றோருடைய சம்மதத்தோடு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அதிகமா இருக்கு. அதனால கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காதல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பான முறையில் வீட்டில் வந்து இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல 7ஆம் இடத்த குரு பார்க்கறதால திருமணத்துக்காக நான் பல ஆண்டுகள் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமையும். அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லை மறு திருமணத்துக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களும் சரி, திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் கைகூடும். நண்பர்கள் விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருங்க. கூட்டு தொழிலில் வந்து நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகள் உங்களுக்கு பெறக்கூடிய சூழல் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கு. விளையாட்டுத் துறையில ஒரு நபர்கள் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அது மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை வேற யாராக இருந்தாலும் சரி, விளையாட்டுத் துறையில வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்குன்னு ஒரு பேரு, புகழ், மதிப்பு, செல்வங்கள் எல்லாமே உங்களுக்கு உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மண் சம்பந்தமான ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றேன், நான் கட்டுமான தொழில் பண்றேன், கான்ட்ராக்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறேன், கட்டிட தொழில் சம்பந்தமான நான் வேலையில இருக்கேன், தொழில் பண்றேன், அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க வந்து உங்களுடைய தொழில் வளர்ச்சி அமோகமா இருக்கும். அதாவது நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு பேரு, மதிப்பு, புகழ் எல்லாமே உருவாகும். நல்ல வருமானம், அதாவது இவர்கிட்ட இந்த வேலையை கொடுத்தா சரியா செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்க மேல எல்லாரும் வைப்பாங்க. அதாவது கனரக வாகனத்துல வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், இல்லை நான் வந்து ஒரு ஓனரா இருக்கேன், இல்லை டிரைவரா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கணும். அதே போல ஜவுளித்துறையா இருக்கட்டும், இல்லை நூல் சம்பந்தமான, இல்லை அழகு சம்பந்தமான துறையில நான் வேலை பார்க்குறேன், இல்லை நான் வந்து பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா பண்ணுங்க. இந்த 2 தொழில் பிஸ்னஸ் பண்றவங்கள பொறுத்த வரைக்கும், இல்லை வேலை பார்க்குறவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய வேலையில கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னாவே பெரிய ஒரு சேதாரம் அப்படிங்கிறது பெருசா இல்லை. அதே போல வண்டி வாகனங்கள்ல போகும்போது முடிஞ்ச வரைக்கும் பார்த்து கவனமா போறது ரொம்ப நல்லது. பெருசா இனிமே வந்து அஷ்டம சனி கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இல்ல. இந்த காலகட்டத்துல பொதுவா வந்து சுப நிகழ்ச்சிகள் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பான முறையில வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்ல வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பான முறையில நடக்கும். இந்த 116 நாட்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வீட்டில் அருகாமையில் உள்ள பெண் தெய்வங்கள், அதாவது மாரியம்மன் கோவிலா இருக்கட்டும், இல்ல மற்ற பெண் தெய்வங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில வெள்ளி, செவ்வாய் அன்று விளக்கேற்றுங்க. நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.